சிறைப்பிடிச்சு அதுல நிறைய படகுகள் அங்க அரசுடைமை ஆகியிருக்காங்க. இது போக நிறைய படகுகள் மூழ்கி கிடக்கு. அதனால அங்க இருக்கிற நல்ல நிலையில் இருக்கிற படகுகளை எங்களுக்கு மீட்டு தரணும். அதுபோக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்கள் உடனடியாக மீட்டு தரணும். இது போக இலங்கையில நாளைக்கு 42 மீனவர்கள் நாளைக்கு வாய்தா வருது. அந்த வாய்தாவில் அந்த மீனவர்களை தண்டனை இல்லாம அந்த அபராதம் இல்லாம விடுதலை தரணும்னு சொல்லி சொன்னோம். எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ரொம்ப கனிவா கேட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இது போக இந்த பிரச்சனை மத்திய மீன்வளத்துறை அமைச்சரும் இதுல சேர்ந்து நாங்க இருவரும் இருந்து மீனவர் சங்க பிரதிநிதிகள், தமிழகத்தில் உள்ள மீனவர் சங்க பிரதிநிதிகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் இருந்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நாங்க சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நாங்க இவ்வளவு தூரம் இருந்து 40 நிமிஷம் எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமா கேட்டாங்க. எல்லா விஷயத்தையுமே கேட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போறோம். இது போக இது கண்டிப்பாக நடக்கும் சொல்ற நம்பிக்கையோட நாங்க போறோம். அதுக்கு எங்களை அழைச்சிட்டு வந்த மாநில தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய மீனவ பேரவை தலைவர் அவர்களுக்கும் மீனவர் சங்க தலைவர்கள் எல்லாருக்குமே எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதுல எல்லாமே ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்து அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த மாவட்ட தலைவர்களுக்கு மீனவ பாஜக தலைவர் எல்லாருக்குமே இந்த மீனவர் குழு சார்பாக எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கிளம்பிட்டாங்க அவங்க. அடுத்த வாரம் திரும்ப வரணும். நாகரி சிம்பலுக்கு பதிலா ரூபாய் அப்படின்னு பட்ஜெட்ல மொழி சம்பந்தமான விஷயம் அண்ணா, அதாவது இன்னைக்கு தமிழகத்தினுடைய நம்முடைய திமுக அரசு நாளைக்கு பட்ஜெட் வெளியிட இருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு முன்னோட்டமாக முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்தே 2024 நாங்க பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயினுடைய அந்த சிம்பல் அதை வச்சு பண்ணணும். இந்த முறை நம்முடைய தமிழ் எழுத்து ரூபாய் அதனுடைய ரூவை வச்சு நாம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது பெரிய புயலை கிளப்புச்சு. காரணம், மாநில அரசுக்கு அனுமதி இருக்கா? கரன்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு தானே சொந்தம். அதாவது காமன் கரன்சியினுடைய அந்த சிம்பல் அந்த வேல்யூ நம்ம என்ன இன்னைக்கு பயன்படுத்துறோமோ அது இந்தியா முழுவதும் பாரத நாடு முழுவதும் பொதுப்படையா இருக்கு. அதை மாத்திருக்காங்களே. நாங்க கூட நிறைய தொலைக்காட்சியில பேசினோங்கன்னா நம்ம தலைவர்கள் பேசினாங்க, எல்லாம் பேசணும். நாங்க தான் முதல்ல வன்மையா கண்டிக்கிறோம். காரணம் என்னன்னாங்கன்னா 2024, 23, 22 எல்லாம் நம்ம காமன் சிம்பலை தான் ஃபாலோ பண்ணாங்க. அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் 2010 இது உருவாக்குனாங்க. இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் காம்படிஷன்ல செலக்ட் பண்ணாங்க. அப்ப திமுக கூட்டணியில் இருந்தாங்க. அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்தணும். ஏன்னா அவர் திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ, 1971 ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ மகனும் கூட. கலைஞர் ஐயாவே கையில் அதை பிடிச்சு அந்த பையனுக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசா மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்றாங்க, இல்ல அதுல தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட் இருக்கு. 2010 எல்லோருக்குமே தெரியும். இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது அது லாட்டின் தேவனாங்கிரி இரண்டையும் கலந்து அதை உருவாக்குனாங்க. டிசைன் காம்படிஷன்ல ஒரு தமிழனுக்கு பெருமை, இந்தியாவிற்கு அடையாளமா செலக்ட் பண்ணதை இன்னைக்கு மாநில அரசு அரசியல் காரணத்திற்காக ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு பார்வையில் அதை எடுத்திருக்கின்றார்கள். அதை வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். இப்ப தமிழ் எழுத்து நீங்க எதிர்க்கிறது மூலமா தமிழை எதிர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் மீண்டும் சரி, தமிழ்நாட்டுக்காரங்க செஞ்சதை எதிர்க்கிறது மூலமாக தமிழனை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்கன்னு நான் பாக்குறேங்கண்ணா. ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன் இத்தனை பேர் சப்மிட் பண்ணதுல அவருடைய சிம்பல் செலக்ட் ஆயிருக்கு. தமிழனாக நான் பெருமைப்படுகின்றேன். அதை எதிர்ப்பதன் மூலமாக தமிழனையும் தமிழ்நாட்டையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இப்பதான் அந்த செய்தி குறிப்பை பாத்துங்க மேடம். நாங்க முதல்ல இருந்து நாங்க யூகிச்சோம். ஏன்னா பத்திரிகையில் அரசல் புரசலா நீங்க செய்தி போட்டீங்க ஒரு 4-5 நாளா. அந்த நாங்க என்ன யூகிச்சோமோ இன்னைக்கு இடியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் அது இருக்கு. அதனால் நாங்க பயந்தது உண்மைதான். 1000 கோடி ரூபாய்க்கு மேல இல்ல கிக் பேக் கமிஷன் நடந்திருக்கு. நிச்சயமாக சத்தீஸ்கர், டெல்லியில லிக்கர் ஸ்கேம் என்ன நடந்ததோ அதை விட பெரிதாக சென்னை லிக்கர் ஸ்கேம் இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு டீலிமிட்டேஷன், இன்னைக்கு இந்த சிம்பிளை மாத்துறது, வேல்யூவை மாத்துறது, புதுசா ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டு இருக்காங்க. இது நிச்சயமாக வருகின்ற நாட்கள்ல இது பூதாகரமாக மாறும். முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கு. அந்த டாஸ்மார்க் துறையினுடைய அந்த அமைச்சர் இப்பதான் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாரு. வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குன்னா
முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, டாஸ்மாகில் என்ன நடக்குது, 1000 கோடி ரூபாய்க்கு மேல கிக் பேக், இது கமிஷன் ஊழல் என்று சொல்வதை விட இதுல கிக் பேக் நடந்திருக்கு. டாஸ்மார்க்க முறையா பயன்படுத்தாம, லிக்கர் கம்பெனியை முறையா பயன்படுத்தாம, ஃபேக்கான சீல் வச்சு பிளாக் மார்க்கெட்ல தனியா கலால் சுங்கவரிக்கு உட்படாம வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியா அரங்கேற்று இருக்கிறாங்க. முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. பதில் சொல்வாரான்னு பாப்பங்க. பாரதிய ஜனதா கட்சி இது அரசியல் ரீதியா நீங்க போராட்டம் அந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயம்? நிச்சயமா இருக்க போறோம், எந்த மாற்று கருத்து இல்லைங்க. இது மக்களுடைய அடிப்படை பிரச்சனை. நாங்க இடி அவங்க அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்புக்காக காத்திருந்தோம். மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 2-3 நாட்கள் எடுக்க போறோம். அதற்கான அறிவிப்பு நாளைக்கு வருங்கண்ணா. தேர்தல் நேரத்தில் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா பாஜக தான் இதை பண்றாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை உடனே சொன்னாங்க. இது எல்லாமே கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்ல பாக்குறாங்க. யாரை கைது பண்ணாலும், இடி கைது பண்ணாலும் கோர்ட் அதை பார்த்து ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. இது எப்படி அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை? தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும், டாஸ்மார்க் லிக்கர் கம்பெனி இது ஒரு பெரிய மாஃபியா. ஒரு சாதாரண மனிதருக்கும் கூட தெரியும். திமுக வந்த பிறகு டாஸ்மாகினுடைய வருமானம் 48% உயர்ந்திருக்கு. 33,000 கோடியிலிருந்து இன்னைக்கு 50,000 கோடி. ஒரு சாதாரண சின்ன பையன் குழந்தைக்கு கூட தெரியும் டாஸ்மார்க்ல மாபெரும் ஊழல் நடந்திருக்கு. அதை இடி கையில் எடுத்து, இடி சும்மா ஆக்ஷன் எடுக்கலீங்கன்னா 47 எஃப்ஐஆர் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் சம்பந்தமாக 47 எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த 46 எஃப்ஐஆர் அதிகாரப்பூர்வமாக வைத்து தான் இடி உள்ள வந்திருக்கிறாங்க. இடி அவர்களாக வரலீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை, வேறு வேறு காவல்துறை எல்லாம் பதிவு செய்த 47 எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு இசிஐஆர் அப்படிங்கிறவனை தாக்கல் பண்ணி இடி உள்ள வந்திருக்கிறாங்க. இது எஃப்ஐஆரே இல்லாம இடி எப்படி உள்ள வருவாங்கன்னா? மாநில அரசு செஞ்ச தப்ப இடி உள்ள சரி பண்ணும் பொழுது, சரியான நபர்கள் யார் இருக்கிறாங்க, தப்பான நபர்கள் யார் இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கும் பொழுது இது எப்படிங்கன்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக மாறும்? எனக்கு அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் சொல்றோம். சுஜாதா மஜும்தார் அவங்க வர்றாங்க, அதை கேட்கறீங்க. ஐஐடி வந்தாங்க, பேசுறீங்க. ஆனால் இதை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. தேசிய கல்விக் கொள்கை பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எங்களை பொறுத்தவரை சந்தோஷம் தான். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பார்த்துரும். ஒரு பக்கம் நாங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துறோம், 1 கோடி கையெழுத்தை நோக்கி போறோம். இன்னொரு பக்கம் திமுக இல்ல 2 மொழி தான் நாங்க பாக்குறோம். ஒரு போர் தான் அது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதுன்னு நாங்க நிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு எது நல்லதுன்னு நிக்கிறாங்க. இது 2026 ஒரு சொல்யூஷன் நோக்கி போய்த்தான் ஆகணும் தேர்தலில். அதனால புதியவர்கள் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அரசியலை பொறுத்தவரை யாரையும் நீங்க தடுக்க முடியாது. ஆனால் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சியிலிருந்து செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக புது புது பிரச்சனையை தினமும் கிளப்புவதாக தான் நாங்க பாக்குறோம். நன்றிங்கண்ணா, எல்லாத்தையும் நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. Thank you.